ஹாய்ங்க, வெல்கம் டு விஜி டெய்லி வைப். சண்டே vlog பார்க்கலாங்களா? மார்னிங்கே வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச மக்ரோனி தான் செஞ்சேங்க. செம்ம சிம்பிளுங்க, செம்ம டேஸ்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து மந்த்லி ஒரு 10 days ஒன்ஸ் அப்படி செஞ்சால் போதுங்க. ஏன்னா வந்து இது மைதா மாவில் செய்கிறது நம்ம அடிக்கடி கொடுக்க வேண்டாம். அதுங்கிறதுக்காக தான் நான் வீக்லி இல்லை 10 days ஒன்ஸ் செய்வேங்க. என்னங்க இந்த ஆத்திர அவசரத்துக்கு ஒரு மேகி, அப்புறம் வந்து உப்புமா இந்த மாதிரி தாங்க யூஸ் ஆகுது. சரி, இது எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டு எல்லாம் தாளித்து எடுத்துடலாம். தாளித்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே வந்து நான் மேகி மசாலா அதை வச்சுருந்தேங்க. அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் மக்ரோனி தனியாலாம் நான் வேக வைக்கலைங்க. ஏன்னா வந்து அதில் அந்த எசன்ஸு போய் ரொம்ப சப்புன்னு ஆகிடுது தனியாக வேக வச்சா. அதனால ஒரே ஒரு கழுவு மட்டும் கழுவிட்டு இதில் சேர்த்திட்டேங்க. கருவேப்பிலை நான் பொடி பண்ணி சேர்த்திருக்கேங்க. ஏன்னா என் குழந்தைக்கு குடிக்கிறதுக்காக நான் பொடி பண்ணி சேர்த்திருக்கேன். எப்படிலாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே மக்ரோனி நல்லா போட்டுடலாங்க. ஒரு வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் அதெல்லாம் அடிக்கும். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு போட்டாச்சு. இது நல்லா கொதி வந்தோடனே இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான், மக்ரோனி ரெடி. மேகி மசாலா வாங்கி வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்குங்க. நான் வாங்கி வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஜூஸியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கும் ஜூஸியாக எடுத்துகிட்டு, அப்புறம் எனக்கு ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தால் பிடிக்கும். அதனால் அவளுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக லாஸ்ட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் குருமிளகை போட்டு இறக்கி வச்சாச்சு. சரி வாங்க, இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு நான் பார்த்துடலாம். இன்றைக்கி லன்ச்சு கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா சண்டே நேரம் ஸ்பெஷல் தானே. ரைஸ் தாங்க, ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்து மீன் வறுவல் வந்து எந்த இது வாங்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். மீன் ஃப்ரை மசாலா எதுவுமே வாங்க மாட்டேன். இஞ்சி பூண்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது பண்ணி வச்சுருவேன், தடவி வச்சுருவேன், அவ்வளோதான். அப்புறம் குழம்பும் ரொம்ப சிம்பிளாக தாங்க வைப்பேன். எப்படின்னா வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு புளி கொஞ்சம் ஊற்றிக்கணுங்க. புளி ஊற்றினதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேங்காவும் தக்காளி அரைச்சி ஊற்றினா ரெடிங்க, அவ்வளோதான். அப்படியே ரேஸ்கோஸ் போயாச்சுங்க. அப்படியே லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ்கோஸ் பார்த்தோம். செமையாக இருந்துச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு வந்தேன் அப்படின்னு. அப்புறம் ரேஸ்கோஸ் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பாப்பாவுக்கு ஒன்று வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. அதுவும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இதாங்க சண்டே விலாகு. கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது 4 மணி இருக்குங்க. 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், அடுத்த நாள் தான் வெளியவே போகிறது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோவுக்கு என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டோட்டலாக மாறிடுச்சுங்க ரேஸ்கோஸு. அப்புறம் பாப்பாவுக்கு அப்படியே டவுன் ஹால் வந்துட்டு பாப்பா ரொம்ப நாளாக இது கேட்டுகிட்டே இருந்தா. சரி, இவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துடலான்னு பார்த்தா விலை என்ன கேட்டிங்கன்னா 350 ரூபாங்கிறாங்க. 100 ரூபாய்க்கு கேட்டோங்க, அப்புறம் 200 கேட்டோம், இப்போ 300 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். எவ்வளோ லூஸாக இருக்கும் பாருங்கள். இது வந்து நேற்று நைட்டுங்க, அதாவது சாட்டர்டே நைட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க ஃபங்க்ஷன். அது அந்த ஐயப்ப சேவை ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன்ல, செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் இருந்தது முஸ்லீம் ஏரியா தான், உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். பாருங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப அப்படியே எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். ஹைலைட் என்னென்னா தண்ணி தொட்டிக்கெலாம் லைட் போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. அப்புறம் செம்ம சூப்பராக ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஃபெஸ்டிவலுங்க. அப்புறம் அன்னதானம் என்னமோ மண்டபத்தில் போட்டாங்க. அப்புறம் மண்டபத்தில் போட்டோன்னே அப்புறம் கருப்பராய், நெக்ஸ்ட் வந்து கருப்பராய் கோவிலில் இருந்து தாங்க விளக்கு எல்லாமே, தீபம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. காவடியில் அந்த இதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது என்னது பாருங்கள், வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாங்க மருதமலையிலேருந்து ஃபுல்லாக போட்டிருந்தாங்க லைட்டு. செம்ம அழகாக இருந்தது. எங்கள் ஏரியா இந்த செட்டே சூப்பராக இருந்துச்சு. இப்போ கருப்பராய கோவிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கே ரொம்ப
இதாக இருந்துச்சுங்க பாருங்கள். அவ்வளோதான், கருப்பராயர் கோவிலேருந்து சாமி புறப்பட்டு விளக்கெல்லாம் போயிடுச்சு. விளக்கெல்லாம் போனதுக்கப்புறம் சாமி புறப்பட்டுருச்சுங்க. ஐயப்ப சாமி புறப்பட்டு அங்கே போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுங்க. அங்கே போனதுக்கப்புறம் மாலையெல்லாம் போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பார்க்கணும் போலவே இருந்துச்சு. பாப்பாவுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு காது வலி அந்த வலின்னு சொல்லிகிட்டே இருந்தா. ரொம்ப டயர்டாகவும் இருந்தா, என்னன்னே தெரியல. ரொம்ப ஃபீவராகவும் இருந்துச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாருங்கள், விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எங்கேருந்து தான் வராங்களோ, எப்படி தான் தெரியுதோ எனக்கே தெரியலங்க. நான் அந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அந்த இதெல்லாம் சண்டை மேளம் அது இதுன்னு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சண்டை மேளம்லாம் அடித்தது. ஏன்னா நான் வந்து இவ்வளோ முன்னாடியெல்லாம் போய் பார்த்ததே கிடையாது. இது பாருங்கள், இது நம்ம சுற்றிகிட்டே இருந்துச்சு. அங்கே இருக்க சண்டை மேளம் அடிக்கிறாங்க பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு சண்டை மேளம்லாம். வீடியோ வந்து சவுண்டு கேட்க மாட்டேங்குது, என்னன்னே தெரியலங்க. என்ன ஒன்று வீடியோ எடுத்தால் வீடியோ போக மாட்டேங்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு வீடியோ பண்ணணுன்னா எனக்கு அந்த வீடியோ எப்படி பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. சரி, எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக கற்றுக்கலான்னு சொல்லிட்டு மனசை தளர விடலைங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது நைட்லேருந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபீவரிஸாக தாங்க இருந்துச்சு. என்னன்னே தெரியல, இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனால இவளுக்கு ஃபீவர் வந்துடுது. எனக்கும் நைட்டெல்லாம் தூங்க முடியல. பாருங்கள், வீடியோலாம் எப்படி சூப்பராக இருக்குன்னு. அழகாக இருக்குல்லங்க இதெல்லாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து கத்திலாம் வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்த்ததே இல்லை இந்த மாதிரிலாம். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கரெக்டாக ஒரு 6 மணிக்கு போனோங்க. 6 மணிக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போய் வந்தோம். அவங்க அப்படியே போனாங்க, அவங்க பின்னாடியே நாங்களும் போயிட்டோங்க. இதுதான் என்னோடய சண்டே விலாகு. அதாவது இது சாட்டர்டே, ஆனால் சண்டே தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு கரெக்டாக அந்த டிஎம் ரோட்டுக்கிட்ட வந்து டிராஃபிக் ஆகிடுதுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் டிராஃபிக் ஆகிடும். எப்போவுமே அப்படி தான். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த லைட்ஸ் இருந்தாலே ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கும் பார்க்கும்போதே. அது உண்மைதாங்க. இந்த லைட்ஸ்லாம் பார்க்கும்போதே மனசே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. என்னடா ரிலாக்ஸு ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கும் அப்படிலாம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து அடி வாங்கிறது என்ன நம்மளுக்கு என்ன புதுசாக? எல்லா பக்கம் சுற்றி டிஃப்ரெண்ட்டான அடிக்க தான் இருக்கும். விளக்கு பூஜையில் நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்கங்க. ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் சரி, பாப்பா ரொம்ப டல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு 2 இட்லி மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தாஸ், அவள் இட்லி ரொம்ப பிடிக்கும், ஆனந்தாஸ் இட்லி வாங்கிட்டு அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்கான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.